வேற யாரு? ஏன் கோழ மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? வெளியே வா. நீங்க அசந்து போற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் ஐயா. ஐயா ஐயா மிஸ்டர், கொஞ்சம் என் கூட வரீங்களா? நான் யூனியன் விஷயமா பேச வந்திருக்கேன். அதனாலதான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? தோலை செருப்பா தச்சு கால்ல மாட்டேன்னு சொன்னில்ல, இன்னைக்கு எப்படி தச்சிட்டியா இல்ல தைக்க போறியா? உதாரணத்துக்கு சொன்னதை போய் உடும்பா பிடிச்சுக்கிட்டீங்களே. தேர்தல் சமயத்துல அரசியல்வாதியும் கொடுக்கிற வாக்குறுதியை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜனங்களே கேட்கறது இல்ல. நீங்க என்னடான்னா Come to the point. எம்டி சார், இப்ப எனக்கு இருக்கிற பெரிய மார்க்கெட்டே நான் என்ன சொன்னாலும் என் தோழர்கள், அதாவது உங்க தொழிலாளர்கள் கேட்பாங்க. அதனால நான் சொல்றது நீங்க கேட்கணும். இந்த பசங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இவனுங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும்னா நீங்க லாபத்தை பேப்பர்ல தான் பார்க்கணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, காதும் வச்ச மாதிரி நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. ராவோட ராவா இந்த ஊரை விட்டே புறப்பட்டு போயிடுறேன். இவனுங்க பிரச்சனையும் தீர்த்து வச்சிடறேன். நீங்க நிம்மதியா தூங்கலாம். எப்படி வசதி? வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள என்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க? உங்களை சும்மா அனுப்பலாமா? 1 லட்சம் ரூபாய் உங்க தகுதிக்கு ரொம்ப குறைச்சல். என் கௌரவத்துக்கு ஏத்தாப்புல நானும் ஏதாவது செய்ய வேணாமா? First, you are dismissed, bastard. நான் வேலைக்கு சேர்ந்து 90 நாள் ஆயிடுச்சு. இனிமே என்ன டிஸ்மிஸ் பண்ண முடியாதே. இங்க லேபர் கோர்ட்னு ஒண்ணு இருக்கு, தெரியாதா உங்களுக்கு? Get out! தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன், பத்திரிகை, தொழிலாளர் கோரிக்கை, தலைவர் பத்திரிகை, தலைவர் பத்திரிகை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன். குட் மார்னிங் சார். என்ன இது? யாரும் வேலை செய்யாம வெளியில இருந்து கொடியை பிடிச்சு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல சார், பக்கரை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ட்ரைக்? இல்ல சார், 80% வர்க்கர்ஸ் உள்ள வர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாக்கி 20% வர்க்கர்ஸ் வெளியில ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கேன். அமைதியா நடந்த ஃபேக்டரியில அராஜகம் உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? லுக்கிங் சார். அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்களோ எது பண்றாங்களோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஒர்க் வழக்கம் போல நல்லா நடக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட் சார். சார், இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் வேண்டாம் வேண்டாம். முதல் கட்ட போராட்டத்திலேயே முதலாளி காம்ப்ரமைஸ் ஆயிட்டா அவருக்கு மரியாதை இல்ல. எடுத்த எடுப்பிலேயே நாம ஜெயிச்சிட்டா நமக்கு மதிப்பு இல்ல. அதனால நம்மளுடைய அடுத்த கட்ட போராட்டம் உண்ணாவிரதம் தான். உங்க கூட சேர்ந்ததுல இருந்து நாங்க உண்ணாவிரதம் தானே இருக்கிறோம். வீட்டுல இருந்து பிரயோஜனம் இல்ல, பப்ளிக்கா இருந்தாதான் எஃபெக்ட். ஆனா அத யார் இருக்கிறது? ஏனுங்க தலைவர, கார்ல் மார்க்ஸ் இருக்க சொல்றது? அறிவு கட்ட முண்டாம். அவர் லண்டன்ல இருக்காரு, இங்க எப்படி வர முடியும்? நான் சொல்றத கொஞ்சம் யோசனை பண்ணுங்கப்பா. எனக்கு எதுல உட்கார்ந்து ஈக்குவலா பேசுற அளவுக்கு அவன் என்னைக்கு வரானோ அன்னைக்கு அவனை நான் மகன் ஏத்துக்கிறேன். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. நான் இருக்கேன். வெரி குட். எல்லாரும் கையை தட்டுங்கப்பா. நான் நினைச்சதை விட நீங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவீங்க. தலைவரா வரப்போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தகுதியே கிடைக்கும். நான் வரேங்க. எங்க கிளம்பிட்டீங்க? நாளையில இருந்து உண்ணாவிரதம் சொல்லிட்டீங்க, இன்னைக்கே ஒரு புடி பிடிச்சாதானே?